இந்தியாவிலிருந்து வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் என்று நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். தற்போது பாகிஸ்தானியர்கள் வெளியேறும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு, தூதரகத்திற்கான பாதுகாப்பும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. விவரங்கள் என்ன? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் பகல்காவில் நடைபெற்ற அந்த பயங்கரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக இந்தியா அரசு எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவுகள்ல ஒன்று, இந்திய அரசு எடுத்து மிக முக்கியமான ஒரு முடிவுகள்ல ஒன்று என்ன அப்படின்னா, பாகிஸ்தானியர்கள் நாடு திரும்பணும் அப்படிங்கிறது தான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தற்போது காலை முதலே இந்த பஞ்சாப் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் இந்த நாடு திரும்பக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது குறிப்பிட்டு காலை முதலே அந்த பாகிஸ்தான் தூதரகத்துக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த பாதுகாப்பானது வாபஸ் பெறப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகள் பார்த்துட்டு வரோம். பலரும் இங்க தொழில்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில மத்திய அரசுடைய இந்த அதிரடி உத்தரவின் காரணமாக தற்போது வெளியேறி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த தூதர்களும் வெளியேறக்கூடிய அந்த சம்பவம் அடுத்தது நடைபெறும். பாகிஸ்தானியர்கள் வாகா எல்லை வழியாக வெளியேறி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.